Hi friends, welcome to our channel Decoder. C சீரீஸில் போன பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா printf scanf ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். C சீரீஸ் ஃபுல்லாகவே நான் கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் போட போகிறேன். ஸோ நீங்களும் அந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் பிளாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து ஃபைல் அப்படின்றப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல், நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சைடில் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷன் இருக்குமோ இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. C2 அப்படின்ற நேமில் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடலாம். ஸோ நம்ம இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஃபஸ்ட் லைனில் என்னென்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்றது என்னென்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. stdio.h அப்படின்றது என்னென்னா ஹெட்ரு ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ரு ஃபைல் என்ன பண்ணணும்னா இந்த நம்ம சியில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா அதுக்கு இந்த ஹெட்ரு ஃபைல் தான் காரணம். ப்ரீ ப்ராசஸரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ட் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்றது என்னென்னா இந்த அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன டேட்டா டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது, என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இன்ட்னா இன்டீஜர். ஸோ இங்கே வந்து மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த டேட்டா டைப்பை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போது அகைன் இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல என்ன பண்ணணும்னா ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே எண்டில் வந்து க்ளோசிங் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். அதுக்கு இடையில தான் நம்ம என்ன கோடு எழுதணுமோ அதை கொடுக்கணும். இப்போது அகைன் இன்ட் ஏஜ். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படி நம்ம மெயின்ற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது அது என்ன டேட்டா டைப்னு சொன்னோமோ அதே மாதிரியே இந்த ஏஜ் அப்படின்ற வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேரியபிள்னால் என்னென்னா இப்போது யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை இன்புட்டாக வாங்குகிறோன்னா அதை ஸ்டோர் பண்ணணும்ல, அதை ஸ்டோர் பண்ணுறது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, அதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு ஏஜை வந்து இன்புட்டாக வாங்குறோன்னா அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதை தான் நம்ம வேரியபிள்னு சொல்கிறோம். இங்கே நான் ஏஜ் அப்படின்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் செமிகோலன் என்னென்னா சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போதும் செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு printf enter your age. printf என்ன பண்ணணும்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்கேன்னா இந்த கோலன் வரையும் அப்படியே மானிட்டரில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சா, ஸோ டெர்மினேட் பண்ணுறதுக்காக செமிகோலன். நெக்ஸ்ட்டு ஸ்கேனஃப் என்ன பண்ணணும்னா இப்போ என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்தாச்சு, யூசர் வந்து ஏஜை டைப் பண்ணுவாங்க, இப்போ 10 அப்படின்னு கொடுப்பாங்க, அதை வந்து நான் இன்புட்டாக எடுக்கணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேனஃபில் என்ன கொடுத்துருக்கேன் உள்ள %d, ஏஜ் கொடுத்துருக்கேன். இந்த %d எதுக்காகனா இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த டேட்டா டைப், இங்கே உள்ள என்ன வேரியபிளில் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப்பை பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஏஜில் தானே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஏஜ்ன்ற வேரியபிளில் தானே ஸ்டோர் பண்ண போகிறேன், அது வந்து என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இங்கே %d அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே இது ஃப்ளோட் அப்படின்ற வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பாக இருந்தால் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஜ். இங்கே நம்ம என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். நான் இப்போது ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஏஜில் வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அந்த டேட்டா டைப் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு printf scanf மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப அகைன் வந்து printf
யுவர் ஏஜ் இஸ் %d அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஏஜ்ன்றது வந்து இன்டீஜர், ஸோ %d கொடுத்துருக்கேன், கமா ஏஜ். இப்போ ஏஜில் என்ன இருக்கும், யுவர் ஏஜ் இஸ் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா டபுள் கோட்ஸில் என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ யுவர் ஏஜ் இஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிரும், கோலன் வரையும் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா கமா இங்கே வந்து ஏஜ் கொடுத்துருக்கேனா, ஏஜ்ன்றது பிரிண்ட் ஆகாது. ஏஜ்ன்றது வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து %d கொடுத்துருக்கேனா, ஸோ இந்த வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள். இந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ரன் பண்ணி காட்டுறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கா. நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ, டபுள் கோட்ஸில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. என்டர் யுவர் ஏஜ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10 அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுக்குறேன். யுவர் ஏஜ் இஸ் 10. அப்போ அந்த 10ன்ற வேல்யூ போய் ஏஜ்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அகைன் நான் திரும்ப பிரிண்ட் ஆஃபில் வந்து யுவர் ஏஜ் இஸ் கோலன் கொடுத்துருக்கேன். அது வரையும் பிரிண்ட் ஆகிட்டு இந்த ஏஜ் அப்படி கொடுத்துருக்கேனா, ஏஜ்ன்ற வேரியபிளை கொடுத்துருக்கேனா, ஸோ ஏஜ்ன்ற வேரியபிளில் நம்ம கொடுத்த 10 வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப். நீங்கள் இந்த டேட்டா டைப் அப்புறம் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை போட்டு குழப்பிக்க வேணாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கிளியராக சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆஃபோட ஸ்கேன் ஆஃபோட ஃபங்க்ஷன்ஸு அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க.